அனைவருக்கும் வணக்கம். FBல சிலம்பம் கம்ப பத்தி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் புரிந்து கொண்டு எங்களுக்கு லைக் பண்றது, ஷேர் பண்றது, அது பாராட்டு தெரிவித்தாங்க. ஒரு சில பேர் புரிதல் இல்லாம, ஒரு பக்குவம் இல்லாததுனால அ அந்த காணொளிக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான பதிலா தான் இந்த காணொளிய நான் போடுறேன். ஒரு நிமிஷ வீடியோல ஒருத்தவங்களுக்கு இது தெரியும், அது தெரியும், அவங்களுக்கு திறமையானவங்க இல்லன்றத நம்மளால கணிக்கக்கூடாது. ஸோ அவங்க அடுத்தடுத்து அவங்க என்ன செய்றாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்தாங்க அப்படின்றத விவரமா பார்க்கணும். அது தெரிஞ்சுட்டு தான் அவங்கள பத்தி பேசணும். சிலம்பத்துல பாடங்களுக்கு ஏற்ற போல கம்போட அளவும் வகையும் மாறும். ஆனா நம்ப அரேஞ்ச் கம்ப வச்சு சண்டை போடும்போது கண்டிப்பா கட்டு நிக்காது. ஒரு வீடியோவ பார்க்குறப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பல எண்ணங்கள் வரும். அவங்களோட எண்ணங்களுக்கு விடையளிக்கணும்னா, 1 நிமிஷம் வீடியோ கண்டிப்பா பத்தாது. ஸோ, ஏன்னா அவங்களோட எண்ணங்கள்ல நெறைய கேள்விகள் வரும். அத்தனைக்கும் விடை குடுக்கணும்னா 1 மினிட் வீடியோ பத்தாது. அதனால நாங்க என்ன ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ, அத 1 மினிட் வீடியோல விளக்கப்படுத்தியிருக்கோம். நான் சொல்ல வந்தது சிலம்பம் ஸ்டிக் இருக்கு இல்லையா? அந்த கம்போட தடிமன் அளவ பத்தி சொன்னேன். ஒரு முழு தொடப்பம் தெரியும். ஒரு துடைப்பத்தோட குச்சி, அதோட அளவு தான் நான் சொன்னேன். அந்த அளவுக்கு மெலிதா சிலம்பத்தோட கம்ப வச்சு சுத்துறாங்க. சொன்னா தமிழ் தெரிந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓமைனா என்ன? ஒரு ஒரு சிலம்ப ஸ்டிக்கோட தடிமன ஓமைப்படுத்துவதற்காக ஒரு துடைப்பத்தில் உள்ள ஒரு குச்சியை பற்றி நான் சொன்னேன். எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "மயிரிழையில உயிர் தப்பின" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக மயிரும் உயிரும் ஒண்ணாயிடாது. உயிர் எவ்வளோ மதிப்புள்ளதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஓமையாக பேசக்கூடிய ஒரு விஷயத்த, பூதாகரமா அது அவதூறு, சிலம்பத்த கொச்சைப்படுத்திட்டாங்க, சிலம்ப கொம்ப தவறா பேசிட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி, இவங்களாவே சண்டைய மூட்டி விடும் விதமா பேசுறாங்க. நெறைய விஷயங்கள அவங்க எங்கள தாழ்வுபடுத்தி பேசுறதுக்காக பண்ணாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நாங்க பயந்த ஆள் கிடையாது. யாரெல்லாம் ஒரு சிலம்ப விஷயமா வராங்களோ, அவங்கள மட்டப்படுத்தி பேசுறது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், இவங்க தான் சிறந்தவங்க சிலம்பத்துல அப்படின்னு காட்டுறதுக்காகவே கமெண்ட் பண்றதுக்கெல்லாம் சில பேர் வராங்க. ஸோ நீங்க சிலம்பத்துல என்ன உங்களோட பொறுப்ப நீங்க செய்றீங்களோ, அதெல்லாம் நீங்க செய்யுங்க. நாங்க எதுவும் தடுக்கல. நாங்க என்ன செய்றோமோ, அத எங்களையும் செய்ய விடுங்க. அதுல உண்மையாவே ஏதாவது தவறு இருந்தா நீங்க பேசலாம். ஆனா, ஒரு ஓமை அணியில சொல்ற விஷயத்த நீங்க தவறு, உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்ன்ட்டு யாருக்கு என்ன தெரியும்ன்றது முக்கியம் இல்ல. யார் யாருக்கு என்ன தெரியும்ன்றது அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாத்தையும் காணொளியில நாங்க காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எனக்கு 36 வயசு ஆகுது. எனக்கு மெச்சூரிட்டி இருக்கு. 10 வயதுல மகன் இருக்கான். கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நான் சிலம்பத்த கற்றுட்டு நிறைய மாணவர்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். நிறைய நாடுகள்ல எனக்கு மாணவர்கள் இருக்காங்க. ஒரு புரிதல் இல்லாத கமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிப்ளை பண்றதுக்கு நேரம் இல்ல உண்மையாகவே. ஏன்னா, நான் எழுந்து காலையில எனக்கான பயிற்சிகள் நான் செய்வேன். நிறைய பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட ஃபேமிலிய பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பையன் இருக்கான். எல்லாம் நிறைய அடுத்தது நான் பயிற்சி எடுப்பேன் சாயங்காலம். ஸோ எனக்கான கமிட்மெண்ட் நிறைய இருக்கும். அதுக்கான நேரம் இல்லாததுனால, இந்த காணொளியில உங்களுக்கு ரிப்ளை பதிவு போடுறேன். நான் அந்த காணொளியில பதிவிட்டது ஒரு கொம்போட தடிமன் அளவ பத்தி சொன்னேன். எந்த வகை கம்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லல. ஒரு ஒரு நான் மூங்கில் யூஸ் பண்ணலாம், இல்ல பெரம்பு தான் யூஸ் பண்ணணும். என்கிட்ட இருக்கிறது தான் ஒரிஜினலு, மத்தவங்க கிட்ட இருக்கிறதுலாம் வேஸ்ட்டு கம்பு அப்படி சொல்ல வரல. இப்ப இது பாருங்க, இதுதான் அரை இன்ச்சு கம்பு. இந்த மாதிரி கம்பு சிறு பிள்ளைகள் யூஸ் பண்ணலாம். அவங்களோட வலுவுக்கு ஏத்த மாதிரி. ஆனா, இதே கம்ப ஒரு சில மாஸ்டர்கள் சொல்லிக் குடுக்குற மாஸ்டர்கள் இத யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டா பண்ணி ஜிம்னாஸ்டிக்லாம் கலந்து செய்து, அவங்க தான் சிலம்பத்திலேயே பெரிய ஆளுன்ற மாதிரி ஷோ பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ, அந்த மாரி விஷயத்துக்கு தான் ஒரு மாஸ்டரா இருக்கிறப்ப, அவங்க எந்த மாதிரியான தடிமன் கம்ப நம்ம வச்சிருப்பாங்க அப்படின்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இது அரை இன்ச்சு கம்பு. எப்படி இருக்கு பாருங்க மெலிசா. இது பார்த்தீங்கன்னா, 3/4 இன்ச்சு. இது பெரம்பு தான். இந்த கம்பு பார்த்தீங்கன்னா, நாட்டு மலை பிரம்பு. இது 1 1/4 இன்ச். இது பார்த்தீங்கன்னா, கல் மூங்கில் வகை. இது 1 1/4 இன்ச்சு. அதோட தடிமன பாருங்க. இது 1 இன்ச்சு. ஓகே. அடுத்தது ஆலமர விழுதுல ஆன 1 1/4 இன்ச்சு கம்பு. இதை விட அதிகமான வகை கம்புகளும் இருக்கு. ஸோ நான் ஒரு கம்பை எக்ஸாம்பிளா அதோட தடிமனை சொல்றதுக்காக தான் அந்த காணொளியை போட்டேன். ஒரு சில பேர் அரை இன்ச்சு கம்பு வச்சு சரு சரு சருன்னு சுத்துறாங்க. அதோட ஜிம்னாஸ்டிக்கும் சேர்ந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறப்போ அதுதான் சிலம்பம் அப்படின்னு நினச்சி நிறைய மக்கள் விளக்க பாட்டு அந்த ஒளியில போய் விழக்கூடிய அந்த வெட்டில் பூச்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போய் விழுறாங்க. நிறைய பேருக்கு அது சிலம்பமா இல்லையான்னே தெரியாது. சாதாரண மக்களுக்கு கண்டிப்பா அத புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்றாங்க. சிலம்பம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது சில பேரால கண்டுபிடிக்க கூட தெரியாது. அது சிலம்பமா இல்லையா அப்படின்றது.
ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, சிலம்பம் சொல்லி எதையோ செஞ்சு ஊர ஏமாத்திட்டு இருக்காங்க. சரியாக வந்து சிலம்பம் அவங்களும் கத்துக்காம, மத்தவங்களுக்கும் சரியா சிலம்பத்த சொல்லிக் குடுக்காம இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா, நான் வந்து சிலம்பத்துக்கு நன்மை செய்யும் வகையில, சிலம்பத்தோட கம்பின் தடிமன் அளவை பத்தி பேசும்போது, நீங்க வந்து ஏதேதோ ஒரு கமெண்ட் பண்றப்ப, உண்மையாவே வந்து உங்களோட எண்ணங்கள நெனச்சு சிரிப்பு தான் வருது. நான் காணொளியில இந்த மெல்லிய கம்பு மூலமா சண்டை போட்டோம் அப்படின்னா, அது கட்டு நிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இத வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மெல்லிய கம்பு மூலமா சண்டை போட்டோம்னா, அது எந்த அளவுக்கு தாங்குது, தாங்க மாட்டேங்குது, வளையுதா அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அடிச்சா கம்பு எப்படி வளையுதுன்னு பாருங்க. எதிரி கம்பை அழுத்தினாலும் எப்படி வளையுது பாருங்க கம்பு. இப்ப இதான் ஒருத்தவங்களோட தலை. இப்ப இவங்க தலைய நான் அடிக்க போறேன். இந்த மெல்லிய கம்பு அது எப்படி தாங்குதா, தாங்கலையா, எந்த அளவுக்கு வளையுதுன்றத பாருங்க. இப்ப பாத்தீங்களா, அவங்க தலை மேல அடி விழுந்தது இந்த கம்பியும் தாண்டி. இப்போ 1/2 இன்ச்சு கம்ப, இந்த 1 1/4 இன்ச்சு கம்ப வச்சு நான் அடிச்சப்போ, எந்த அளவுக்கு பலமா அவங்க தலையில நம்ம அட்டாக் பண்ணா, அந்த 1/2 இன்ச்சு கம்பு தாங்குச்சா, தாங்கலையான்னு பார்த்தீங்க. அதையும் தாண்டி அவங்க தலையில தான் அடி விழுந்தது. சரி, இதுதான் நான் வந்து அந்த காணொளியில தெளிவா சொன்னேன். சண்டை போடும்போது இந்த 1/2 இன்ச் கம்பு வந்து சண்டைக்கு உதவாது, கட்டு நிக்காது. அப்போ நம்ம சண்டை போடுறோம், சிலம்பத்த செய்றோம்னா, கண்டிப்பா இந்த மாதிரி 1 1/4 இன்ச் கம்புல செய்றப்ப சிறப்பா இருக்கும். எனக்கு வேண்டப்பட்டவங்கன்றதுனால எனக்கு எதுவும் அடிபட்டுறக்கூடாது. அவங்க வந்து அடிக்கிறது வந்து ஓரளவுக்கு பொறுமையா தான் அடிச்சாங்க. அதுக்கே அந்த கம்பு வந்து வளைஞ்சது. இதே உண்மையா சண்டை போடுறாங்க அப்டின்னா, அவங்க பயங்கர பலம் கொண்டு அடிப்பாங்க. அப்ப நிச்சயமா வந்து அந்த 1/2 இன்ச்சு கம்புல வந்து நம்மளால தடுக்க முடியாது. நம்ம மேல தான் அடிபடும். ஒரு சில பேர் இந்த கம்ப நம்பி தான் சண்டைக்கு போவாங்க. ஆனா நல்லா சிலம்பம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா, கம்பே இல்லாம அவங்கள கண்டிப்பா வந்து கை மூலமாவே அவங்க வந்து சண்டை போட முடியும். யாரா இருந்தாலுமே கற்றது கைமண் அளவு தான். எவ்வளோ பெரிய ஆசானா இருந்தாலுமே எல்லாருமே கற்றுக்கொண்டே தான் இருப்பாங்க வாழ்நாள் முழுவதுமே. நான் தான் பெருசு, நீங்கலாம் சிறுசு அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாருமே இல்ல. அதனால வந்து ஜித்தனுக்கும் ஜித்தன் இருப்பாங்க, ஜாம்பவானுக்கும் ஜாம்பவான் இருப்பாங்க. அவனுக்கு மேலேயும் ஒரு ஆள் இருந்திருப்பாங்க, அவருக்கு மேலேயும் இன்னொரு ஆள் இருப்பாங்க. இப்படி இருந்துட்டே தான் போவாங்க. எல்லாருமே வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு விஷயங்கள வந்து இயற்கை நமக்கு கற்றுக்கொண்டே தான் இருக்கும். அதை நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம். தவறு செய்தவர்களோட மனம் தான் வந்து எப்பயுமே யாராவது ஒருத்தர் போடுற ஒரு விஷயத்த வந்து தவறாக புரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் வந்து உண்மையாக நல்ல விதமாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் வரும் காலத்தில் நிறைய பதிவுகளை உங்களுக்காக போடும். நான் எப்பவுமே சிலம்பத்துக்கு நன்மை செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இனி வரும் காலங்களையும் நாங்கள் சிலம்பத்துக்கு எங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை செய்வோம். நன்றி.